வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை நிச்சயமா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அதிகமா நம்பியவங்க தாங்க உங்களை அதிகமா காயத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. அந்த ஒரு காயமும் அந்த ஒரு மனவேதனையும் வேற எதுக்கோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்களும் அதை சாதாரணமா விட்டுருப்பீங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக காலங்கள் போக போக உங்களுக்குன்னு நிறைய கொடுமைகளும் நிறைய மனவேதனைகளும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய பண இழப்புகளும் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதற்காண்டி ஏற்படுதுன்னு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணல. இந்த ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிடையாது. இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும், அதுக்கு பின்னால எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருப்பதுங்கிறது உங்களுடைய உயிருக்கு உயிரான பழகிய நண்பர். அவர் தாங்க உங்க கூடவே இருப்பது போல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அதனை அறிஞ்சு நீங்க மிகவும் சந்தேகப்பட்டு, அது மட்டும் இல்லாம இனிமே யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவெடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியில நீங்க கூறுங்க. இந்த ஒரு நம்பிக்கை நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பெரிய பலம் அப்படிங்கிறது நம்பிக்கை தாங்க. மற்றவங்களை நீங்க ஈஸியா நம்பி விடுவீங்க, அது உங்களுடைய பலமா இருந்திருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அதே ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனசுக்கு ஆழமான ஒரு காயங்களாகவும் நிச்சயமாக மாறி இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அந்த காயங்கள்ல 3 முக்கியமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அந்த தாக்கங்கள் இன்னமும் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியாம இன்னும் சில பிரச்சனைகளுக்கு நிச்சயமா ஆழ்த்தியிருக்கும். அந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில 3 காயங்கள் உண்டு. முதல் காயமா இருப்பது என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பிய ஒரு நபர், அதுவும் உங்களுடைய நண்பர், உயிருக்கு உயிராக பழகிய ஒரு நண்பராக இருப்பார். அவங்க தாங்க நீங்க உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்திருப்பீங்க. அவங்ககிட்ட ஒண்ணு கூட நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க அந்த ஒரு நபரிடம் நீங்க பகிர்ந்து இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அதே ஒரு நண்பர் தாங்க உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களை அவங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க இன்னமும் அவங்க மீது கோபமா இருப்பீங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு அவங்க மீது உங்களுக்கு கோபம் இருக்காது. ஆனா அவங்க செஞ்ச இந்த ஒரே ஒரு செயலினால் மட்டும், அந்த செயலினால அவங்களுடைய குணத்தின் மேல மட்டும்தான் உங்களுக்கு கோபம் இருக்கும். இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே வாட்டிக்கிடுவீங்க. அந்த நாள் நீங்க பேசாம சிரித்து கொண்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க உடைஞ்சிருப்பீங்க. ஆனா அதை நீங்க வெளியில காட்டியிருக்க மாட்டீங்க. இன்னமும் அந்த நபரிடம் நீங்க பேசி கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சை மட்டும் நீங்க வைத்திருப்பீங்க. எனவே உங்களுடைய மனசுக்குள்ள அது நீங்க பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 2வது காயமா இருந்தது என்ன தெரியுமா? நீங்க மனதார காதலித்த ஒருவர், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்க மனசார அந்த ஒரு நபரை நீங்க காதலிச்சிருப்பீங்க. அவங்க உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சு கொள்ளாம வேறு ஒருவங்களை தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் நீங்க அவங்க மீது வச்சிருக்கக்கூடிய அன்பா இருக்கட்டும், உங்களுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், எதுவுமே அவங்க புரிஞ்சு கொள்ளாம நடந்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையை இது கொடுத்திருக்கும். ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியாம சில கஷ்டங்களையும் சில மனவேதனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உங்களை ஆளாக்கி இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். வேறு ஒருவரை அவங்க தேர்வு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு கொடுத்த அன்பு எல்லாம் ஒரு நிமிடத்துல அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அவங்களுக்காக நீங்க பண்ணிய விஷயங்கள், வாங்கி கொடுத்த பொருட்கள், அவங்க மீது நீங்க காட்டிய அன்பு எல்லாமே ஒரு நிமிடத்துல சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். இதனால உங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. இந்த மாதிரி காதல்லையும் பெரிய பெரிய தோல்விகளை நீங்க நிச்சயமா சந்திச்சதும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 3வது காயமா இருப்பது என்ன தெரியுமா? குடும்பத்துல நீங்க மிகவும் நம்பிய ஒரு மனிதராக எப்பொழுதுமே இருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க செஞ்ச உதவிகளை அவங்க ஒரு நாள்ல மறந்திருப்பாங்க. ஆனா நீங்க செஞ்ச உதவிகளை நீங்க மறக்க மாட்டீங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. கடன் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க செஞ்சு கடன் வாங்கி கூட சில விஷயங்களையும் சில பொருட்களையும் அவங்களுக்காக நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களை தவறாக புரிஞ்சு கொண்டு பேசியிருப்பாங்க. உங்களுக்கு பின்னால பேசியிருப்பாங்க. உங்களை அவமானப்படுத்தும்படி பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க அந்த செய்யாத தவறுகளுக்கு கூட அமைதியாக நின்றுப்பீங்க. ஏன் இவங்களை நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, இவங்க கூட நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம தாண்டக்கூடாது அப்படின்னு நீங்க நம்ம ஏதாவது வார்த்தைகளால பேசணும் அப்படின்னா அவங்க காயம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க அமைதியாக மௌனமாக நின்றுப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும்.
இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மௌனமா சுமந்த துயரங்கள் யாருக்கும் தெரியாத ரகசியங்களாக உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருந்திருக்குங்க. அந்த ரகசியங்க 5 முக்கியமா இருந்திருக்கும். நீங்க அழுத இரவுகளா இருக்கும், யாரிடமும் சொல்ல முடியாத துன்பங்களா இருந்திருக்கும், நான் சரியானு உங்களை நீங்களே கேள்வி கேட்ட தருணங்கள் கூட நிச்சயமா இருந்திருக்கும். யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளாம நடந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வுல நீங்கள் இன்னமும் உங்களை மாட்டிக்கொண்டே இருந்திருப்பீங்க. இன்னும் சரியாக ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்கும். இந்த 5 விஷயங்கள் தாங்க உங்களுடைய மனதுக்குள்ள உள்ள அமைதியாக இருந்தாலும் அவ உங்களை தினமும் ஏதாவது ஒரு பாதிப்புல உங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது உண்டுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை பலவீனமா எடுத்துக்கொண்டு உங்களை பயன்படுத்தி கொண்டவங்கள நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூறணும் அப்படின்னா, ஒரு ராஜாங்கிற ஒரு மனிதர் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வந்தார். நீங்க நல்ல மனசு கொண்டவங்கன்னு என்று தெரிஞ்சதால அவங்க அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களிடம் கூறி உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. நீங்க உதவி செய்த போது கூட அவங்க நன்றி சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தேவைகள் முடிஞ்சதும் அவங்க மெதுவா விலகி இருப்பாங்க. அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுடைய நல்ல மனசுக்கு சிலர் வாய்ப்பு மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு. உங்களுடைய நல்ல மனசை வச்சு எத்தனையோ நபர் உங்களை பயன்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்காது, போக போக தான் தெரிஞ்சிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு சில பிரச்சனைகளும் நிச்சயமா நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்க போவது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கூடவா. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி முதல் விஷயமா இருப்பது உங்களுடைய அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் ஒரு மாற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திருப்பத்திற்கு கொண்டு வருவாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களையும் சில விஷயங்களை தாமதமும் ஆக்கி கொண்டிருந்த உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறியிருப்பார். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்முடைய அதிபதி தானே இந்த அளவுக்கு நமக்கு நன்மையை கொடுக்காரா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா நிச்சயமா இருக்கும். உங்களுடைய மனசு மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். ஏன் அமைதியாகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய அதிபதியால உங்களுடைய மனசு அமைதியாகும். மனசுக்குள்ள எவ்வளவு காயங்களும் எவ்வளவு மனவேதனைகள் இருந்தாலும் அது உடனே உங்களுக்கு தீர்ந்தது போல உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஆதாயம் நிச்சயமா உங்களுடைய அதிபதியால கிடைக்கும். 2 நாட்களா உங்களுக்குன்னு இருந்த எமோஷனலான உணர்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். குடும்ப பற்றிய கவலைகள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய அடுத்த நிலைமைகள் எல்லாத்தையும் நீங்க மறந்து இந்த ஒரு நேரத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. ஒரு நாள் சாதாரணமாக தொடங்கிய சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலை கூட நீங்க இந்த ஒரு நாள்ல உங்களால செய்ய முடியும். சின்ன விஷயமாகத்தான் பண்ணுவீங்க, ஆனா அதை நீங்க எதிர்காலத்துல போக போக யோசிச்சு செஞ்சு அதை எப்படி நம்ம பெரிய விஷயமா பண்ணலாம், எப்படி நம்ம அது மூலியமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க மறந்த ஆசையை கூட மீண்டும் உங்களால உயிர் பெற்று வர வைக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களிடம் ஆசைகளும் சரி, உங்களுடைய உணர்ச்சிகளும் நிச்சயமா இருக்கும். அதனால உங்களுடைய ஆசைகளை நீங்க உயிர் பெற்று வர வச்சு பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் நிச்சயமா பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அது அவங்களுடைய சிரிப்புக்கு உங்களுடைய மனசுக்கு ஒரு மருந்தாக கூட நிச்சயமா இருக்கலாம். எனவே இந்த மருந்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. நீங்க மறந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பழைய சேமிப்போ, ஒரு பழைய திட்டமோ, அதுல இருந்து ஒரு பழைய பண வரவோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் புரியாத மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு புரியாம நடக்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ஆர்வமா இறங்கியிருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டும் போகுங்க. நான் இழந்தது எல்லாம் நல்லதுக்காகத்தான் அப்படின்னு உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தும் இருக்குங்க. நீங்க செய்யாம விட்ட விஷயங்கள் கூட உங்களை ஒரு பெரிய ஒரு பாதையில கொண்டு செல்ல ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி நடந்த சில விஷயங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது வரைக்கும் கெட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கியதெல்லாம் பிரச்சனைகளாகவும் மட்டுமே இருந்த இந்த உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக நிச்சயமா இருக்கும். நீங்க இனிமே உங்களை மதித்து பேசுங்க, மதித்து நடந்துக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்.
உங்களுக்காக முடிவெடுத்து வாழ ஆரம்பிங்கள். அப்படி முடிவெடுத்து நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் போதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள கொண்டு போகும். எனவே இதனை மட்டும் நீங்க கடைபிடித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க. மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மறக்காம நன்றி, வணக்கம்.